காமெடியில பண்ணிட்டு இருக்க? பச்சை குழந்தைய போட்டு தாடிட்டு இருக்க? இப்படி ஒரு முட்டாள்தனமான கருத்தை பண்ணிருக்கிய. குழந்தை வெண்ணிலா, என் புருஷன் தப்புன்னு இந்த ஆத்தா சொல்லிச்சுல, இதே ஆத்தா முன்னாடிதான் நானும் என் குழந்தைய போட்டு தாண்டி சத்தியம் பண்ணிருக்கேன். நான் கேக்குறதெல்லாம் ஒரே ஒரு வாரம் அவகாசம். அத உங்களால கொடுக்க முடியுமா முடியாதா? சரி, ஓகே. ஒரே ஒரு வாரம் அவகாசம் கொடுத்து அதுக்குள்ள உன்னால நிரூபிக்க முடியலனா அப்போ என் முத்து மாமாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் ஊரறிய நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். வா முத்து மாமா, போலாம் போலாம். ஜெயிச்சிட்டோம்ல, திணற அடிச்சிட்டோம்ல. ஒரு வாரம் தானே, சத்தியமா அவளால எதுவுமே நிரூபிக்க முடியாது. நான் ஜெயிக்க போறத இந்த அம்மனால கூட தடுக்க முடியாது. அம்மனையே எனக்கு சாதகமா வளைச்சவனா. இப்போ இவ சொன்னதெல்லாம் நடந்துருமா என்ன? ஒரே ஒரு வாரம் நான் தான் ஒரேடியா சந்தோஷத்தை அனுபவிச்சாலும் கஷ்டமாயிடுமேன்னு என் சந்தோஷத்தை நானா ஒத்தி போட்டுக்கிட்டேன். இல்லனா அங்கேயே தகராறு பண்ணி வெண்ணிலாவை மண்ண கவ வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இனிமே இந்த வீட்டோட மகாராணி நான் தான். இந்த வீட்டுக்குள்ள நான் வச்சதான் சட்டம். பாவம், பாத்துட்டு இருந்த அத்தனை பேரும் வாயடிச்சு போயிட்டாங்கல்ல. எதிர்த்து அவங்களால ஒரு வார்த்தை கூட பேச முடியலையே. ஏன்னா சாமி எனக்கு சாதகமா தீர்ப்பு கொடுக்கும்னு முத்தரச மாமாவும் சரி, அந்த வீணா போன வெண்ணிலாவும் சரி, பாவம் கனவுல கூட நினைச்சு பாத்திருக்க மாட்டாங்க. ஒரு வாரத்துல அவ என்னத்த கிழிக்க போறா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்வேதாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதுக்கு இன்னொருத்தி பிறந்து வந்தாதான் உண்டு. ஏய் அக்ஷயா, நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன், நீ என்ன மூஞ்சி உம்மன் வச்சிட்டு இருக்க? Come on, enjoy the moment. வா, மூஞ்ச பாரு, சகிக்கல. ஐயோ, பயங்கர புழுக்கமா இருக்கே. அக்ஷயா, அந்த ஃபேனை போடு.
என்ன மருது, ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிற மாதிரி இருக்கே. இந்த 7 நாள்ல ஏதாவது நடந்துருமோன்னு யோசிக்கிறீங்களோ? வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அப்படிப்பட்ட யோசனையே வேண்டாம். சந்தோஷத்தோட உச்சியில இருக்கிற நான் சொல்றேன், இந்த உலகமே என் கையிலங்கிற மாதிரி இப்போ என் மனசுக்குள்ள இருக்கு. கவலைப்படாதீங்க. நீ 1000 தான் சந்தோஷப்பட்டாலும் எங்க எல்லாரோட மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன பயம் இருக்கதான் செய்யுது. என்ன என்னடி என்னடி உனக்கு பயம்? இல்ல ஸ்வேதா, உன் பக்கம் நியாயம் இருந்து சாமி தீர்ப்பு கொடுத்திருந்தா சந்தோஷப்படலாம். ஆனா இப்ப சாமியவே ஏமாத்திட்டு சந்தோஷப்பட முடியுமா? பெரிய குத்தமாயிடுமோன்னு மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்கு. என் உள் மனசுல நான் என்ன நினைச்சுக்கிட்டு அங்க வந்து நின்னேன்னு அந்த ஆத்தாக்கு தெரியாதா என்ன? என்ன தண்டிக்கணும்னா முத்தரச மாமா சுத்தி வரும்போதே அந்த கற்பூரம் அணைஞ்சிருக்கணும்ல. அது நடந்துச்சா? நடக்கலல்ல, நடக்கலல்ல. அந்த சாமியே எனக்கு தாண்டி சாதகமா இருக்கு, உனக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. சரி. ஒண்ணுல. பாத்தியா ஸ்வேதா, பாத்தியா? இப்பதானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் சாமி குத்தமாயிடும்னு. கண் எதிரில ஃபேன் அபசகுணமா விழுந்துருச்சு பாத்தியா? நல்லா இருந்த ஃபேன் எப்படி விழுகும்? ஏய் அறிவு கிட்டவளே, இந்த மாதிரி ராங் சென்டிமெண்ட் எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. ஃபேன் எப்படி விழுந்துச்சுன்னா, உனக்கு இப்போ தலையில நட்டு லூஸ் ஆயிருக்குல்ல, அதே மாதிரி இந்த ஃபேன்லயும் நட்டு லூஸா இருந்திருக்கு. அதனாலதான் கீழே விழுந்திருக்கு. சும்மா தோத்துருவோன்னு பேசிக்கிட்டு இத பாரு. ஜெயிச்சிருவோன்னு நம்பிக்கை இருந்தா மட்டும் ஜெயிப்போம். அதை விட்டுட்டு இப்படி பயந்துகிட்டே இருந்தா நம்ம இடம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாரும் நம்மள ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நான் எடுத்த இந்த விஷயத்துல ஜெயிச்சு சாதிச்சு நான் காட்டுவேன். எனக்கு என் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஜெயிச்சு முத்தரச மாமாவோட பொண்டாட்டியா திருத்தணியோட அம்மாவா முழுமையா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நாள் வந்துருச்சுடி. அத அந்த கடவுளால கூட மாத்த முடியாது. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் முன்னாடி நான் தலை குனிஞ்சுதான் நின்னேன். மாமா, ஊர் என்னை பத்தி என்ன நினைச்சா அதை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. அந்த நேரத்தில் நான் யோசிச்சதெல்லாம் நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறதா. அப்போ உன் முகத்தை தான் பார்க்கணும்னு நினைச்சேன். நீயும் ஒரு வேளை என்ன சந்தேகப்பட்டு நான் ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா அந்த நேரத்தில் கூட நீ எல்லாருக்கும் முன்னாடியே என் மாமா தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு சொன்ன பாத்தியா. அப்பதான் போன உசுரடுக்கு திரும்ப வந்துச்சு. சத்தியமா சொல்றேன், நீ எனக்கு மனைவியா கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கேன்னு தெரியல. என்ன முத்து மாமா, இங்க பாரு, நீ யாருக்காகவும் எங்கேயும் தலை குனிஞ்சு நிக்க கூடாது.
தலை நிமிர்ந்து தான் நிக்கணும் முத்து மாமா. அதெல்லாம் சரி வெண்ணிலா. அதுக்காக நாம என்ன வேணாலும் பண்ணலாம். குழந்தைய போட்டு தாண்டுன பச்சை குழந்தை, அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. முத்து மாமா, அந்த இடத்துல நீ சரியானவர்னு நிரூபிக்கணுங்கிற எனக்கு அந்த வெறி மட்டும் தான் இருந்துச்சு. அதான் எனக்கு வேற வழி தெரியல. அவங்க ஏதேதோ பேசி உன் மேல அது இதுன்னு அசிங்கத்தை அள்ளி இறைச்சிட்டு இருக்காங்க. அவங்க வாயை ஒரே அடியா அடைக்கணும்னா எனக்கு வேற வழி தெரியல முத்து மாமா. அதுக்காக தான் நியாயத்தை காப்பாத்த வந்த குழந்தையா இவள நினைச்சு நான் அப்படி பண்ணேன். பெருசாகி அவகிட்ட சொன்னாலும் கூட அப்பாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதேன்னு நினைச்சு அவ சந்தோஷப்படுவாளே தவிர கண்டிப்பா சங்கடப்பட மாட்டா. அண்ணி, ஏதோ அங்க ஒரு ஆவேசத்துல சொல்லிட்டீங்க. நமக்கு இப்ப வரைக்கும் எந்த விஷயமும் கையில இல்லையா அண்ணி? எப்படி அண்ணி நிரூபிக்க போறீங்க? ஆமாக்கா, ஒரு வாரத்துல நிரூபிக்கலன்னா நீங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிட்டீங்களே. அண்ணி, ஸ்வேதாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. ஏதாவது ஒண்ணு கிடைச்சா அதை புடிச்சுக்கிட்டே அவ தொங்குவாளே. இப்ப நீங்க என்னதான் பண்ணலாம்னு இருக்கீங்க? இப்பவும் நான் சொல்றேன், என்னைக்குமே மனுஷங்க தப்பு பண்ணலாம், ஆனா தெய்வம் தப்பே பண்ணாது. அந்த ஆத்தா சொன்ன தீர்ப்புல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணி, அப்போ அண்ணன் தப்பு பண்ணிருக்காருன்னு நீங்களும் சொல்ல வர்றீங்களா? அவசரப்படாத கார்த்தி. அந்த குழந்தைக்கு முத்து மாமா தான் அப்பான்னு ஆத்தா 1க்கு 2 தடவையா உறுதி கொடுத்திருக்கா. ஆனா அம்மா யாருன்னு உறுதிப்படுத்தலையே. என்ன நீ குழப்புறீங்க? கார்த்தி, ஒரு குழந்தைக்கு அவ அம்மாவா இல்லையான்னு அவ பதட்டத்தையும் நட உடைய வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸ்வேதா கிட்ட அந்த குழந்தைக்கு அம்மாங்கிற எண்ணம் துளி கூட இல்லவே இல்ல. அப்படி இருக்கிறப்போ அவ எப்படி அம்மாவா இருக்க முடியும்? வெண்ணிலா, நீ என்ன சொல்ல வர? நான் கேட்ட ஒரு வார அவகாசமே என் மனசுல அழுத்தமா ஒரு விஷயம் தோணுனதுனாலதான். அது உண்மைன்னு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நடந்துக்கிற விதமே வேறையா இருக்கும். ஆனா இந்த ஒரு வார அவகாசத்தை அங்க இருக்கிற பெரிய மனுஷங்க கிட்ட நான் வாங்கல, அந்த ஆத்தா கிட்ட வாங்கியிருக்கேன். ஆத்தா கண்டிப்பா ஒரு நல்ல வழியை காட்டுவான்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நடக்கும் முத்து மாமா, நடக்கும். நம்பிக்கை வைக்கிற காரியம் ஜெயிக்கும். நம்ம கிட்ட நியாயமோ தர்மமோ இருக்கு. அது ஜெயிக்கலனா வேற என்ன ஜெயிக்கும்? அண்ணி, குழந்தை எப்படிங்க? பாத்து பாத்து மெதுவா, பாத்து பாத்து. தாயி, யாரோ சாமியார் மாதிரி இருக்கு. சாமி, உள்ள வாங்க. என்ன ஸ்வேதா, அவர் எதுக்கு உள்ள கூப்பிடுற? என் வெற்றியை கொண்டாடுறதுக்கு. இந்த ஸ்வேதா ஜெயிக்க பிறந்தவன தோத்து போனவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கணும்ல, அதுக்காக தான். நீங்க வாங்க சாமி. நான் சொல்லல, கொண்டாடுறதுக்கு சரியான வழி இதுதான். உங்களுக்கு தான் எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். என்னங்க சாமி? ஐயோ, கீழே போட்டாரு.
வேண்டாமா? பாவப்பட்ட கையால நான் தர்மம் வாங்குறது இல்லம்மா. நத பாவப்பட்ட உன் கையால நான் தர்மம் வாங்குறது இல்லைன்னு சொன்னேன். திருவோட்டை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு வீட்டுல ஏந்துனா பழைய சோறு கிடைக்கும், இல்ல ஏதாவது அரிசி அது இதுன்னு போடுவாங்க. நான் ஏன் தங்க மோதிரத்தை கழட்டி போட்டா இந்த மாதிரி பேசி அவமானப்படுத்துறீங்களா? எங்க தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? இப்போ விலை முக்கியம் இல்லம்மா, மனசுதான் எப்பவும் முக்கியம். சாமி, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களை உள்ள கூப்பிட்டது ஏன் தப்பு. வெளியில போங்க. நான் உங்களுக்கு தர்மம் செஞ்சா நீங்க இப்போ என்ன அவமானப்படுத்துறீங்களா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, போங்க. சாமி ஒரு நிமிஷம், தோ வந்துடுறேன். பாத்தியா, மோதிரத்தை போட்டு நான் மூக்காறு போட்டு நிக்கிறேன். இவ அரிசியோ பழைய சோளோ போட்டு அவமானப்பட போறா. அவமானப்படட்டும், அப்பதான் அவளுக்கும் அசிங்கம் புரியும். சாமி நில்லுங்க. நான் சொன்னேன்ல, அரிசி நிறைய இருக்கும்மா, திருவோடு நிறைஞ்சிரும். அதை இந்த பையில போட்டுருமா. சந்தோஷம் தாய். நல்லா இரு தாயி. என்ன தாயி, உன் முகத்துல ஒரு சோகம் தெரியுது. உன் மனக்குறை என்னன்னு சொல்லு. ஆத்தாவோட அருள் என் நாக்குல குடிகொண்டிருக்கு. உன் பிரச்சனை என்னன்னு சொன்னா அதுக்கான தீர்வை நான் சொல்றேன். ஊர் மத்தியில இன்னைக்கு என் புருஷன் குற்றவாளியா நிக்கிறாரு. ஆத்தா என் புருஷனை இந்த குழந்தைக்கு அப்பாவா அடையாளம் காட்டியிருக்கா. அது எப்படி என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா மனசார என் முத்து மாமா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையில நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம தடுமாறி நிக்கிறேன். எதுக்கு இந்த தடுமாற்றம்? குழந்தையோட அம்மா யாருங்கிறதுலதான் தடுமாற்றம். எனக்கு அனுமதி கொடுத்தா என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன். அந்த குழந்தைய நீங்க வாங்கிட்டு வர முடியுமா? அண்ணி, குழந்தை கொடுங்க. சரிடா சரிடா. திருத்தணிகை, அழக்கூடாது அழக்கூடாது. வெளியில ஒரு நிமிஷம் இரு. அழாது கண்ணா. முடிவா? ஓ, சரி சரி. குழந்தைய கொடு. இல்ல மாமா, முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா இது ஏன் குழந்தை. ஊருக்கு முன்னாடி நான் தான் குழந்தையோட அப்பன்னு சொன்னல, அப்ப எனக்கு உரிமை இருக்கு. கொடு. கொடுன்னு சொல்ற. யாராவது ஒரு பாய் எடுத்துட்டு வாங்களேன்.